ஹாய் கண்மணிஸ், நேற்று பார்த்தீங்க அப்படின்னா கோவை குற்றாலம் போன வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ கோவை குற்றாலம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போயிருந்தோம் அப்படின்னா வெள்ளையங்கிரி மலை அடிவாரம். ஸோ அந்த ஈஸ்வரன் கோயிலுக்கு தான் வந்து போயிருந்தோம். ஸோ அங்கே போய் பார்த்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் வழியாக தான் ஏறி போவோம் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தார். ஒரு 10 வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெள்ளையங்கிரி மலை வந்து போயிட்டு வந்துட்டுருக்காரு அவரோட ஃப்ரெண்ட்ஸோட. அங்கே மீட் பண்ணிவிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே ஈஷா யோகா இருந்தது, அங்கே வந்து போயிருந்தோம். இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். எனக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா ரொம்ப நாளாக வந்து போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பிளேசஸ் இது 3மே இப்போ போய் பார்த்தது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஈஷோ யோகா பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மருதமலை வந்து கிளம்பியாச்சு. மருதமலை போகணுங்கிறது கிட்டத்தட்ட 4-5 வருஷமாகவே நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். இப்போ போகலாம் அப்போ போகலாம் அப்படின்ட்டு போக முடியாமையே போச்சு. இந்த டைம் வந்து கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு மருதமலை போகணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் சரி ஓகே பக்கத்துலேயே தானே அந்த 2 பிளேசஸ் இருக்குது, அதையும் வந்து பார்த்துடலாம் அப்படின்னு மார்னிங்கே பிளான் பண்ணி இந்த 3 பிளேஸையும் வந்து விசிட் பண்ணியாச்சு. ஸோ மருதமலை வந்து ஸ்டெப்ஸ் ஏறி தான் போனோம். கூட்டமாக இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு கார்லாம் வந்து அலோவ் பண்ணல. அவங்க விடுற டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி மட்டும் தான் அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால நடந்து போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்தாச்சு.